அமுதம் 13. பால்கனியில் நின்றபடி நினைவுகளை அசைப்போட்டுக் கொண்டிருந்த நயனிகா அதிலிருந்து மீண்டபோது அபய் ஸ்ரீவத்சன் அவள் எதிரில் நின்றிருந்தான். அபையை கண்டதும் நயனியின் விழிகள் ஒரு நொடி சுருங்கி விரிந்ததை தவிர்த்து அவளிடம் வேறு எந்த மாற்றமும் இல்லை. இத்தனை நாட்கள் கழித்து ஊர் திரும்பியவன் தன்னை தேடி வந்திருப்பதை கண்ட மகிழ்ச்சிதான் அவளிடம் இல்லை என்று பார்த்தால், தன்னை தவிக்கவிட்ட ஆதங்கமோ ஆவேசமோ அழுகையோ எதுவுமே இல்லாமல் முற்றிலுமாக உணர்வுகள் துடைக்கப்பட்டு இருந்தது அவள் முகத்தில். தன் சோகம் தன்னோடு என்ற உறுதியோடு நின்றிருந்தவளுக்கு தன்னவனை கண்டதும் அவளையும் அறியாமல் அடிவயிற்றிலிருந்து எழும்பிய கேவலை உள்ளே தள்ளி இத்தனை நாட்கள் கொண்டிருந்த வைராக்கியத்தில் சிறிதும் குறையாமல் அவனை பார்த்திருந்தாள். தன்னை கண்ட பிறகு கூட எந்த உணர்வையும் பிரதிபலிக்காமல் நின்று கொண்டு இருப்பவளை கண்ட அபையின் இருதயம் பன்மடங்கு வேகமாக துடிக்க, அதைவிட வேகமாக அவளை நெருங்கியவன், எப்படி உன்னால இந்த மாதிரி இருக்க முடியுது நயனி என்றான் எடுத்ததுமே. ஏன், எப்படி இருக்கேன்? எப்பவும் போலதானே இருக்கேன். ஏதாவது வெயிட் கூடி இருக்கேனா? ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதால உங்களுக்கு அப்படி தெரியுதா என்ன என்றால் இரு கரங்களையும் மார்பின் குறுக்கே கட்டிக்கொண்டு. நயனி ப்ளீஸ், இப்படி யாரோ மாதிரி பேசாத. உனக்கு என் மேலே இருக்கிற கோபத்தை ஏதாவது ஒரு விதத்தில் காட்டு. நான் வேண்டான்னு சொல்லலை, ஆனால் இப்படி இருக்காத என்றான் குரலுடைய. நான் எதுக்கு உங்கள் மேலே கோபப்படணும்? நீங்கள் இப்படி தான்னு தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஏன் நான் கோபப்படணும்? எவ்வளோ பெரிய பழி, அதுவும் எந்த தப்பும் செய்யாத உன் மேலே சுமத்தி உன்னை வீட்டை விட்டும் வேலையை விட்டும் துரத்தி இருக்காங்க. ஆனால் நீ இவ்வளோ சாதாரணமாக இருக்க என்று கேட்கவும், வேற என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இதுக்கு மேலே நான் செய்ய என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அபய் என்று அழுத்தமாக கணவனை பார்த்தவள், எனக்காக பேச யாரும் இல்லை. என் பேச்சோ விளக்கமோ யாருக்கும் அவசியமாக படலை. அந்த அளவு காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் ஆவேசமாக இருந்தாங்க. ராஜன் பணக்கார வீட்டு பையன். அவன் அப்பா கொடுக்குற டொனேஷனை இழக்கிறதுக்கு உங்கள் அப்பாவுக்கு மனசு இல்லை. அதனால தான் நான் ஏற்கனவே அவனை பற்றி சொல்லியும் பெருசாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தார். நான் கண்டிக்கவும் அதையும் நீர்த்து போக செய்துட்டாங்க. கொஞ்ச நாள் அடங்கி இருந்தவன் திரும்ப பொண்ணுங்களை வல்கரா பேசுறது சைகை செய்யறதுன்னு நானே பார்த்தேன், கண்டிச்சேன். அதில் என் மேலே அவனுக்கு வன்மம் கூடிடுச்சு. அன்னைக்கு ப்ரோக்ராமில் இருந்த கேர்ள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணின எனக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்து நான் சுயநினைவில் இல்லாதப்போ அவன் எடுத்த ஃபோட்டோஸ்க்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? அப்போ அதை சொல்ல வேண்டியது தானே. சொல்லலைன்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் ஏன்னா எதையும் நிரூபிக்க என்கிட்ட சாட்சி இல்லை. ஆனால் அவன் என்கிட்ட பேசினது சிரிச்சதுன்னு எல்லாத்துக்கும் சாட்சி வச்சிருக்கான். மனசு கல்லாகும் வரைக்கும் தான் வலிக்கும் அபை. கல்லான பிறகு உதடு சிரிக்கும்னு சொல்லுவாங்க. என்னோட கன்சென்ட் இல்லாமல் எனக்கே தெரியாமல் நடந்ததை நிரூபிக்க திவ்யா தவிர்த்து எனக்குன்னு வேற யாரும் இல்லை. ஆனால் அவளுமே ராஜனுக்கு பயந்துட்டு எதையும் வெளிப்படையாக சொல்ல தயாராக இல்லை. எத்தனையோ ஏளன பார்வை, மோசமான பேச்சு, தவறான அழைப்புன்னு கடந்த 10 நாட்களில் நான் சந்திச்சது ரொம்பவே அதிகம். ஆனால் இத்தனை நாள் அனுபவித்த வலி இப்போ இல்லை. எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன். ஸோ திரும்ப கிளறாம இத்தோட விட்டுடுங்க என்றாள் விரக்தியாக. என்னதான் கடந்து வந்து விட்டேன் என்று வாயார அவள் சொல்லிவிட்டாலும் நயனிக்குமே ஆதரவாக சாய்வதற்கு ஒரு தோல், ஆறுதலாக அரவணைத்து தேற்றுவதற்கு கணவனின் ஸ்பரிசம் இப்போதும் தேவைப்பட்டது. ஆனால் அவளே வாய்விட்டு கேட்டாலும் அது அவள் கணவனிடமிருந்து கிடைக்காது என்பதால் மௌனமாக கைகளை கட்டிக்கொண்டு அவனை பார்த்திருந்தாள். ஆனால் நீ ஏன் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி எந்த ஆக்ஷனும் எடுக்காம இருக்க? என்ன ஆக்ஷன் எடுக்க சொல்றீங்க என்று அழுத்தமாக கணவனை பார்த்தவள், நான் எடுக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனால் ராஜன் அப்பாவோட பணபலமும் அவன் எடுத்திருக்க ஃபோட்டோவும் எனக்கு எதிராக இருக்கிறப்போ நான் என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு சஞ்சு போல உங்கள் அப்பாவுக்கு குடும்ப கௌரவம் ரொம்பவே முக்கியம். நான் அதை தப்புன்னு சொல்லலை. ஆனால் நான் தான் மருமகளாக வரணும்னு கூட்டிகிட்டு வந்த உங்கள் அப்பாவுக்கும் சரி, தாலி கட்டின உங்களுக்கும் சரி, எனக்காக கூட நிற்கணுங்கிற நினைப்பே இல்லாமல் போயிடுச்சு. உண்மைதான், நான் இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது நயனி என்றான் உள்ளிறங்கிய குரலில். அப்படியும் சொல்லிட முடியாது அபை. பல நேரம் இடைவெளிகள் தான் நெருக்கத்தை தீர்மானிக்கின்றது என்றாலும் நெருக்கமற்ற இடைவெளிகள் அர்த்தமற்றது என்று ஒரு கவிஞனோட வரிகள் எங்கேயோ எப்பவோ படித்தது. ஆனால் நம்ம விஷயத்தில் அது ரொம்பவே பொருந்தி போகுதில்ல என்றால் விரக்தியான குரலில். இப்படி விட்டீர்த்தியா பேசாத நயனி, எனக்கு பயமா இருக்கு. அப்படியா? ஆமாம், உங்களுக்கு என்ன என் மேலே புதுசாக அக்கறை என்றதுமே, ப்ளீஸ் நயனி, இப்படி யாரோ மாதிரி பேசாத. யாரோ மாதிரி பேசக்கூடாதுன்னா உங்களை எனக்கு என்ன உறவாக நினச்சி பேசணும்னு சொல்கிறீங்க அபய்? நாம் 2 வருஷமாக தான் புருஷன் பொண்டாட்டி. அதுக்கு முன்னே நமக்குள்ள நல்ல அறிமுகம் உண்டு, பழக்கம் உண்டு, புரிதல் உண்டு என்றான் அபய். அப்படியா? அப்படி நினைக்கிறவர் எதுக்காக என்னை விட்டுட்டு போனீங்களா?
என்று ஆழ்ந்த குரலில் நயனிகா கேட்கவும், சஞ்சுவுக்காக தானு நான் சொல்லி உனக்கு தெரியணுமா என்ன? இப்போ நான் ஏன் விட்டுட்டு போனேன்னு ஆராயிறதை விட்டுட்டு உன் பக்க நியாயத்தை உண்மையை எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு பார்க்கறது தான் புத்திசாலித்தனம் நயனி என்றான். அது என்னோட பிரச்சனை, நான் பார்த்துப்பேன். உங்களுக்கு என்ன அதை பற்றி இவ்வளோ அக்கறைன்னு தான் கேட்குறேன் என்றாள் மீண்டும். அச்சோ, ஏன் நயனி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற என்று தலையை அழுத்தமாக கோதி கொடுத்தவன், ப்ளீஸ், அன்னைக்கு எங்கள் அப்பா கிட்ட நீ தப்பானவன்னு சொல்லி விவாகரத்து வாங்குவேன்னு எந்த நேரத்தில் சொன்னேனோ தெரியல, அதே மாதிரி நடந்துருச்சு. ப்ளீஸ், ஐம் சாரி என்றிட அவளோ எதுவும் பேசாமல் அமைதியாக சோஃபாவில் சென்று அமர்ந்தாள். நயனி முன் முழந்தால் இட்டவன் அவள் கைகளை பிடித்து கொண்டு, ஏதோ ஒரு விதத்தில் உன் மேலே இப்படி பழி வர நானும் காரணமாகிட்டேன்னு எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. என் அப்பாவில் தொடங்கி இந்த ஊர் உலகமே இதை நம்பலாம், ஆனால் நான் நம்ப மாட்டேன். நான் உன் கூட இருந்திருந்தா இதை யாருமே நம்பி இருக்கவும் மாட்டாங்க என்றான் திடமாக. நீங்கள் கூட இருந்திருந்தா மட்டும் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் நம்மளோட நிலைமை தெரியாதா என்ன? அக்னி சாட்சியாக கட்டிக்கிட்டவளை ஃபர்ஸ்ட் நைட் ரூமை விட்டு வெளியே அனுப்பினவர் தானே நீங்கள் என்றிட அபை முகத்தில் ஈயாடவில்லை. ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் இந்த 2 வருஷமும் நீங்கள் என்னோட இருந்திருந்தா அப்போ மட்டும் எப்படி வாழ்ந்திருப்பீங்கன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாத அளவு அது என்ன அவ்வளோ பெரிய சிதம்பர ரகசியமா? புருஷன் அருகாமல் கிடைக்காததால தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன்னு அப்பவும் இந்த பேச்சு நம்பப்பட்டிருக்கோம். எங்க உங்களால் அப்படி இல்லைன்னு சொல்லிட முடியுமா? சொல்லுங்க என்றதுமே, சாரி நயனி, அன்னைக்கு நான் அப்படி நடந்திருக்க கூடாது, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு என்றான் இரு கரங்களையும் கூப்பி. நீங்கள் எதுக்கு அவை மன்னிப்பு கேட்குறீங்க? உங்களை கட்டாயப்படுத்தி கட்டிக்கிட்டதால நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்று அவள் முடிக்கும் முன்னமே, ஐயோ போதும் நயனி, இன்னும் எவ்வளோதான் சொல்லி காட்டுவ? யார் என்ன பழி சொன்னாலும் எனக்கு உன்னை பற்றி தெரியும், எதையும் நம்புறதுக்கு நான் தயாரா இல்லை என்றான் உறுதியான குரலில். அப்படி என்ன தெரியும் உங்களுக்கு என்னை பற்றி? அதுவும் 2 வருஷமா ஒரு தகவல் கூட கொடுக்காம காணாம போயிட்டு இப்போ வந்து டயலாக் பேசுறீங்களா என்றால் சட்டென முகிழ்த்த கோபத்தோடு. அன்னைக்கு இப்படி ஒரு பழி வந்த போது நான் உங்களை எவ்வளோ தேடினேன் தெரியுமா? மாமா மேலே மலையளவு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அவரும் கைவிட்ட நிலையில நீங்கள் பக்கத்தில் இருந்திருந்தா எனக்கு இது நடந்திருக்காதுன்னு நான் நினைக்காத நாள் இல்லை. அதிலும் அன்னைக்கு முழுக்க காலேஜில் மற்றவங்களோட பார்வை எந்த அளவு என் மேலே பாவமாகவும் இரக்கமாகவும் கேலியாகவும் இலக்காரமாகவும் படிஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு சஞ்சு முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ஆனால் தாலி கட்டின பிறகு என்னோட வாழலைனாலும் குறைஞ்சபட்சம் உங்கள் வீட்டில் நான் எப்படி இருக்கேன், சேஃபாக இருக்கேன் நான் தெரிஞ்சுக்க கூட விரும்பாத அளவு அப்படி என்ன உங்களுக்கு என் மேலே கோபம்? இத்தனை வருஷமாக என்னை நல்லா தெரியும்னு சொல்கிறவர் செய்கிற வேலையா இது? நீங்களே என்னை பற்றி கவலைப்படாத போது மற்றவங்களுக்கெல்லாம் அது இருக்கவா போகுது? உங்கள் அம்மா அப்பா அண்ணா மாமா யாரையுமே நான் குறையா சொல்ல விரும்பலை. யாரும் என் பக்கத்தில் நிற்கலையேங்கிற ஆதங்கமும் எனக்கு கிடையாது. கொண்டவன் துணை இருந்தால் கூரை ஏறி போரிடலான்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்களே துணையாக இல்லாத போது மற்றவங்கள பற்றி பேசி என்ன மாறிட போகுது என்று அவள் முடித்த போது அவளையும் அறியாமல் கண்ணீர் கன்னத்தில் வழிந்தது. என்னதான் வெளியில் தன்னை அவள் தைரியமாக நிலைநிறுத்தினாலும் சமூக வலைத்தளங்களில் வரும் மோசமான கருத்துக்கள், அவளை பற்றிய அவதூறு பேச்சுக்கள் அனைத்தும் நயனிகாவை முழுதாக உடைத்திருந்தது. செய்யாத தவறுக்காக பழி சுமந்து ஆசிரியர் வர்க்கத்திற்கே தீரா களங்கத்தை ஏற்படுத்தியவள் என்ற அவப்பெயரோடு வாழ்நாள் முழுக்க கழித்துவிட முடியும் என்று அவளுக்கு தோன்றவில்லை. நிச்சயம் அவளுக்கான எல்லையை கடக்கும் போது என்னவாகும் என்பது நயனிகாவின் கையில் இல்லை. ஆனாலும் சில ஆசிரியர்கள், அவள் மீது அன்பு கொண்ட மாணவர்கள் அவளுக்கு துணையாக இருப்பதில் சிறு ஆறுதல். போதும் நயனி, இதுக்கு மேலே என்னால் எதுவும் கேட்க முடியாது என்றான் அபய் ஸ்ரீவத்சன். அதேதான் அபய், நானும் சொல்கிறேன். யாரையும் கட்டாயப்படுத்தி எதையும் செய்ய வைக்க முடியாதுன்னு புரிஞ்சதால தான் நான் இப்படி இருக்கேன் என்றதுமே, உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, நானே இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஹேண்டில் பண்ணி என்ன பண்ண போறீங்க? நீ களங்கமில்லாதவள்னு நிரூபிக்காம நான் ஓய மாட்டேன் என்றவனை கண்டவளுக்கு தன்னை மீறி புன்னகை எழுந்தது. ஆல் தி வெரி பெஸ்ட் அபய் என்று இதழ்களை கடித்தபடி சொன்னவளின் இமையோரம் மீண்டும் நீர் துளிர்த்தது. நயனிகாவிடம் பேசிவிட்டு சுதர்ஷனை தேடி சென்றவன் அடுத்த 1 மணி நேரத்தில் ஏசிபி விஜயகுமார் முன்பாக அமர்ந்திருந்தான். விஜயகுமார் ஸ்ரீவத்சனோடு ஒன்றாக படித்த நண்பன். ரொம்ப நாள் கழிச்சு என்னை தேடி வந்திருக்க, சொல்லு அபய், என்ன விஷயம் என்றார். ஒரு பெரிய பிரச்சனை மச்சான், ஆனால் அதை அன்அஃபிஷியலாக உன்னால தான் முடிச்சு கொடுக்க முடியும். என்னடா சொல்லு, கண்டிப்பாக பண்ணிடலாம் என்றதுமே, என் மனைவிக்கு ஒரு பிரச்சனை என்று ஆரம்பித்து நடந்த அனைத்தையும் 1/2 மணி நேரம் செலவழித்து சொல்லி முடித்தான் அபய் ஸ்ரீவத்சன்.